இன்னைக்கு ஸ்டப்புடு பாவக்காய் பண்ண போகிறோம். இந்த உள்ளுக்குள்ளே ஸ்டப் பண்ணி வச்சு இந்த பாவக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், பாவக்காய் எப்பெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதைகள் இதெல்லாத்தையும் கையில் எடுக்க முடிஞ்சாலும் சரி, கத்தியில் எடுக்க முடிஞ்சாலும் நல்லா இதை க்ளீன் பண்ணிடணும். எல்லாப்போ இந்த ஸ்டப் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறணும். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் நம்ம உள்ளுக்குள்ள உள்ளதெல்லாம் எடுத்துடணும் க்ளீனாக. பாவக்காய் பெரும்பாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிடிச்சவங்களுக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடாதவங்களும் இதை சாப்பிட வைக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ளதை வச்சே தான். இருக்கிற காய்கறிலேயே இந்த பாவக்காயில் தான் எல்லா சத்தும் இருக்குது. ஆனால் இது சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் நிறையா பேருக்கு பயப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கசப்பாக இருக்கிறதுனால. இது கசப்பு இல்லாமல் நம்ம அழகாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதை நம்ம கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா நம்ம இதை நல்லா திரட்டி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நம்ம திரட்டி வச்சுக்கோங்க. அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் இப்படி பிரட்டி வச்சுக்கணும். பிரட்டி ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பாவக்காய்க்கு வேணுங்கிற இதை ஒரு பேன் வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். இந்த இதில் நடக்கடலை 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்குருவோம். இதுதான் இதுக்கு ஸ்டஃப் பண்ண போகிறதுக்கு நம்ம வைக்க வேண்டியது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்குவோம். இதை நல்லா வறுத்துட்டு இதை பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டியதுதான். இதுக்குள்ளே நம்ம பவுடரோடு சேர்த்து கொஞ்சம் புளி போடணும். புளி போட்டு அரைக்கணும். புளி கொஞ்சம் வெல்லம் போட்டு அரைச்சிட்டு அதில் ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நல்லா சோக்க வறுத்தாச்சு. இதை அடுப்பில் நம்ம இறக்கிடுவோம். இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். பாவக்காய் நம்ம உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சதுனால கொஞ்சம் சொதன்னு தண்ணி விட்டுருக்கோம். அடியிலையும் கொஞ்சம் தண்ணி இறங்கி இருக்குது. இப்போ நம்ம இந்த அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் நல்லா ஆயில் போட்டுட்டு, பொரிக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதில் நம்ம ஆயில் நல்லா சூடேறின உடனே இதில் எடுத்து சும்மா இப்படி வைக்க வேண்டியது. கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். இதில் நல்லா கொஞ்சம் வதக்கி அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கிடுவோம். அப்போ சீக்கிரம் வதங்கிடும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சோம்ல இதை எல்லாமே நம்ம போட்டு பவுடர் பண்ணிடுவோம். இதில் நம்ம லாஸ்ட்டில் இதோட சேர்த்து புளி போட்டு நீங்கள் சேர்த்து அரைக்கிறலாம் அரைச்சிக்கிறலாம். இல்லை பவுடர் ஆகிட்டு லெமன் போட்டாலும் போட்டுக்கிறலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் நான் வீட்டு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி இந்த காரத்துக்காக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு, இந்த மசாலாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு, வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். மசாலா கூடயே நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு. நம்ம உங்களுக்கு டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு. நான் இந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த உதிரியாகவும் இருக்கும் பாருங்கள், அந்த இதில் நான் இது பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் புளி போட்டு அரைச்சாலும் சரி, லெமன் போட்டுக்கோங்க. நான் லெமன் தான் நான் புளிய போகிறேன் இதில். இப்போ பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது நல்லா இதாக இருக்குது.
இது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வறுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வேகமாக எடுத்து விட்டோம்னா வேகமாக கொஞ்சம் நல்லா இதாகிட்டு பாருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் செவக்க வறுக்கிற மாதிரி கொடுத்துட்டா கொஞ்சம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். இதை எடுத்துருவோம். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருவோம். இது இருக்கிறதுகளையும் இதை போட்டு இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். உடஞ்சிடாமல் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக இது இருக்கிறதுகளையும் இதில் போட்டுருவோம். இது ரொம்ப பாருங்க, என்ன ஆயில் போட்டது அப்படியே தான் இருக்குது. இந்த உப்பு மஞ்சளையும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மறுபடியும் திருப்பி மூடி வச்சுருவோம். நம்ம அரைச்சது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். நான் இதை வந்து லெமன் புழிஞ்சிட்டேன். இதில் பாருங்கள், அதில் கொஞ்சம் ஆஃப் எடுத்துக்கிறோம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பின்னாடி அதில் போடணும். இதில் வந்து இப்படியே வச்சா அது நிற்காது. அதனால் கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பெரட்டிக்குவோம். ஒரு துவையல் அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே நிற்கும்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இட்லி பொடி நம்ம பிசைஞ்சு வச்சுக்குவோம்ல, அது மாதிரி ஒரு துவையல் அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்குவோம். ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டஃப்பிங் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கிறோம். பாருங்க, இது அப்படியே நின்றுக்கிறோம். இது எல்லாம் நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம அடுக்கிக்கணும். எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனில் எடுத்து இது ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அமுக்கி வச்சுட்டோம்னா அது நின்றுக்கிறோம். அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் எடுத்து நம்ம போட்டுருவோம். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம ஆயிலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியது. இது கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனால் நல்லா சாப்பிடலாம். இப்போ நம்ம புரட்டாசி மாதம்னால நம்ம வந்து நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவோம். அதுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அடுக்கிக்கிடுவோம். அந்த நம்ம பாவக்காய் பொரிச்ச பாத்திரம் இருக்குதுல்ல, அதுலேயே மீதி எண்ணெய் இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இது லேசாக பிரட்டி போட்டால் போதும். அவ்வளோதான். ரொம்ப அழகாக நீட்டாக பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். கொஞ்சம் லேசாக ஆவி வரட்டும். ஒரே ஒரு பிரட்டி போட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், லேசாக இது பண்ணாலே போதும். நம்ம வந்து சும்மா பிரட்டி போட்டுருவோம். அவ்வளோதான். பாருங்களேன், பிரட்டி போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். உதிராது. நம்ம ஆயில் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு அந்த இதை வந்து கிரேவி பண்ணினதை இது பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதனால் அது உதிராது. அது அப்படியே அது கூட ஸ்டஃப் பண்ண மாதிரி அப்படியே நின்றுக்கிறோம். நீங்கள் பயப்படாமல் வந்து நல்லா திருப்பி போடலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவாகாது, கொஞ்சம் வேலை தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாததுனால இது வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதை எடுத்துட வேண்டியதுதான். இதை எடுத்துருவோம்.